ஏதோ ஒரு ஹிந்தி நடிகர் மாதிரி இருப்பார், இல்லை ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி தான் இருப்பார் பார்க்கறதுக்கு ஸ்டைலாக சொல்கிறாங்க. அவரை இன்றைக்கி அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே ஒரு நோய் இருந்து நீங்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டீங்கன்னா தீவிரமாயிடும். எய்ட்ஸுக்காவது நம்ம வந்து சொல்லலாம் கேட்டால் எவ்வளோ நாள் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் சில நோய்கள் இருக்குது. இப்போ இவருக்கு சொல்கிறாரு, இவரே சொல்கிறாரு செத்து பிடிக்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். டிவி சீரியலில் நடிச்சிட்டாங்கன்னா இல்லை சினிமாவில் நடிச்சிட்டாங்கன்னா அவங்க பெரிய பணக்காரியாகவே இருப்பாங்க. அதெல்லாம் இந்த ஹீரோயின்கள் இந்த மாதிரி முக்கியமானவர்களோட முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி சாக கிடக்கிற ஒரு நடிகரை வாழ வைக்காமல் சங்கம் எதுக்குன்னு கேட்டேன். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகவர ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். பிரபல நடிகர் அபிநய் துள்ளுவது இல்லாமி படத்தில் வந்து அறிமுகமானார். இப்போ தனுஷோட இவர் நல்லா கிளாமராக இருப்பார், அழகாகவும் இருப்பார். பெரியப்பட்ட நடிகர் இன்னைக்கு வந்து ஃபீல்ட் அவுட் ஆகி இன்னைக்கு வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பலரும் இன்னைக்கு அவருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பாக கேபி பாலா அவர் போய் கடந்த வாரம் போய் உதவி பண்ணியிருக்காரு. என்னதான் சார் நடக்குது அவருக்கு? இல்லை இப்போது அவர் நான் கூட பார்த்தேன். ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, ரஜினி அவருக்கு ஒரு முறை சொன்னார். என்னென்னா என்ன நல்ல ஒரு வார்த்தை என்னென்னா, சாகர நாள் தெரிஞ்சிடுச்சுன்னா வாழ்கிற நாள் நரகம் ஆயிரும். அது என்ன மாதிரி ஒரு வார்த்தை தெரியுங்களா? அதுங்களே எல்லா மனிதருக்கும் வந்து இறப்பு இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த இறக்குற தேதி தெரியாமல் அந்த ஒரு புதிராக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ரகசியமாக இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. அது தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்க போகிறோம், செத்து பிடிக்கிற மாதிரி தான். அது மிகப்பெரிய நரகம். சரிங்களா? அந்த மாதிரி இது ரொம்ப ஒரு கொடுமையான. இப்போ இங்கே எல்லாருக்கும் எல்லா விதமான நோய் இருக்குது சார். நோய் இருக்கிறது வேற. அந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 மாதம் இருக்கலாம், நாட்கள் எண்ணப்படும், 6 வருஷமாக இருக்கலாம், இல்லை வந்து 20 வருஷம் கூட இருக்கலாம். சில பேர் 20 வருஷமாக கூட நோய்வாய்ப்பட்டே இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு டிவி பேஷண்ட்டு 20 வருஷமாக வந்து கொழுக்கணும் இரும்பிக்கினே கூட தள்ளுறாங்க இல்லையா? அது வேறு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில நோய்கள், அது கேன்சராக இருக்கட்டும், இன்னும் மற்ற சில நோய்கள் வந்து உடலில் வரக்கூடிய வந்து ஒரு அரிதான நோய்கள் வந்து. இல்லை, இவருக்கே கேன்சர் சின்ன வயசுன்னு ஏதோ நோய் இருக்குது. அதுதான் அதான் சொல்லுறேன். இந்த மாதிரியான காஸ்ட்லியான நோய் கூட சில ரொம்ப ரேரான வந்து நமக்கு தெரியாத நோய்கள், இது வரைக்கும் நமக்கு கேள்விப்படாத சில நோய்கள் இருக்குல்ல, அந்த நோய்கள் வந்து வந்துடுச்சுன்னா இது இவ்வளோ நாள் தாங்க நீங்கள் இருப்பீங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு க்யூர் பண்ண முடியாதுங்க, நீங்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு இது வந்து கேட்டால் டாக்டருக்கு தெரிஞ்சிடும். டாக்டருக்கு சொல்லுவாங்க கேட்டால் அந்த உடலில் அந்த நோய் எவ்வளோ தூரம் வேகமாக பரவும் அப்படின்லாம் தெரிஞ்சுன்னா இவ்வளோ நாள் தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ எய்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல சொல்லக்கூடாது, பட் சொல்கிறேன். எய்ட்ஸ்லாம் வந்து கேட்டால் உங்களுக்கு தெரியும் கேட்டால் வந்து உடல் வந்து எதிர்ப்பு சக்தி நோயே கிடையாதுன்றாங்க. எதிர்ப்பு சக்தி வந்து இல்லாத போது அப்போ எந்த நோய் வந்தாலும் நம்ம வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாத போது நம்ம இறந்து போயிடுவோன்றதுக்கு. எய்ட்ஸுக்காவது நம்ம வந்து சொல்லலாம் கேட்டால் எவ்வளோ நாள் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் சில நோய்கள் இருக்குது. இப்போ இவருக்கு சொல்கிறாரு, இவரே சொல்கிறாரு, ஒரு வருஷம் தான் நான் இருப்பேன், 1.5 வருஷம் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி கூட சில பேருக்கு அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க, நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன், நான் இருக்க மாட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டிவி சீரியல் நடிகர் கூட ஒருத்தர் இருந்தார் இல்லையா? ஆமாம். ஸோ அந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் என்னென்னா செல்வம் இல்லாத நடிகர்கள். ஆரம்பத்தில் நல்லா வாய்ப்பெல்லாம் வந்துச்சு சார். துள்ளுவது இல்லாமி படம் ரொம்ப அழகா இருப்பார் அவர். ஆமா, தனுஷோட ஒரு நல்லா இருப்பார். ஆரம்பத்தில் அவர் மீசை வச்சா நல்லா இருக்க மாட்டார். மீசை இல்லாமல் அவர் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அழகா இருப்பார் உண்மையிலேயே. ஏதோ ஒரு ஹிந்தி நடிகர் மாதிரி இருப்பார், இல்லை ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி தான் இருப்பார் பார்க்கறதுக்கு ஸ்டைலாக சொல்கிறாங்க. அவர் இன்னைக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன சார் காரணம்? ஏன்னா தொடர்ச்சியாக படங்கள் வச்சு, ஆனால் 2 படம் தான் பண்ணாரு. இது அதுதான் இந்த மாதிரியான ரேரான இந்த நோய்கள் வந்து எப்படி வருது, இது வந்து மரபு வழியாக வருது, அது பெற்றோர்கள்கிட்ட இருந்து வருதா, அது எப்படின்றது அவங்களுக்கு தானே சார் தெரியும். அது போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டா இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறாங்களே சார். அது போதை பழக்கத்துக்கு அடிமையானால் ஏற்கனவே ஒரு நோய் இருந்து நீங்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டீங்கன்னா தீவிரமாயிடும். இது சொல்லுவாங்க. இதுக்கு சொல்லிட்டா நீங்கள் டாக்டரானு கேட்பானுங்க சில பேர். எந்த ஒரு நோய் உடம்புல இருந்துருக்குன்னா நம்ம கூடுதலாக நம்ம வந்து ஆல்கஹால், இந்த குடியோ இல்லை வேறு ஏதாவது நம்ம ட்ரக்கு, இந்த மாதிரி கஞ்சா, இந்த மாதிரிலாம் பயன்படுத்தினாங்கன்னா அந்த உடலில் இருக்கிற அந்த நாடி தளர்ந்து போகுதுல்ல சார், சக்தி, எதிர்ப்பு சக்தி குறையும் போது இருக்கிற நோய் வந்து தீவிரமாயிடும்ல. உங்களுக்கு வந்திருக்கிறதே ஒரு ரேராக இருக்கிற வந்து ஒரு நோய், காஸ்ட்லியான நோய். அப்போ உங்களுக்கு அடிஷனல் இப்போது கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, அந்த கிட்னி எடுத்து வேறு கிட்னி போடுறதுக்குலாம் இன்றைக்கி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து வந்துடுச்சு. சரிங்களா? கிட்னியை தானமாக வாங்கிக்கலாம். இதெல்லாம் வெளிப்படையாக தெரியக்கூடியது. ஏன் ஹார்ட் ஆப்ரேஷனே வந்து பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய வந்து எக்யூப்மெண்ட் வந்துடுச்சு.
ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான அந்த முறைகள்லாம் வந்து நவீன முறைகள் வந்துச்சு. என்ன பிரெயின் ஆப்ரேஷன் கூட பண்ணுறாங்க. ஆமாம். ஆனால் இந்த நோயெலாம் வந்து கேட்டிங்கன்னா ரத்த அணுக்களில் ஏற்படக்கூடிய வந்து பிரச்சனைகள் வரும்போதுன்னா நீங்கள் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து அதுக்கு எதிரான நடவடிக்கைகள் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக. இதான் நம்ம வண்டி ஓட்டும் போது நார்மலாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. போதை போட்டு வண்டி ஓட்டினா எப்போ வேணாலும் விபத்து நடக்கும்ல, அப்படி தானே இதுவும். ஆனால் இப்போ தொடர்ச்சியாக இது மாதிரி நடிகர்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதும் இது தொடர்கதையாக இருக்குது சார். இதெல்லாம் எப்படி சார்? இல்லை தொடர்கதைன்னா நான் சொல்கிறது பெரிய நடிகர்கள்ன்றதை விட இந்த டிவி சீரியல், அதனால தான் நான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு. என்னென்னா செல்வமும் கிடையாது செல்வாக்கும் கிடையாது சார் இவங்களுக்கு. ஆனால் பிரபலம் மட்டும். இவர் வந்து இவர் முகத்தை பார்த்தோன்னே இவர் வந்து நடிகர்னு தெரியும், அவ்வளோதான். சாதாரண நடிகர்கள் கிட்ட இருந்த வருவாய் கூட அவங்களுக்கு கிடையாது. இப்போ டிவி சீரியலாக நம்ம தினம் பார்க்குறோம்ல, அந்த டிவி சீரியல் இருக்க வந்து அந்த நடிகராகட்டும் நடிகையாகட்டும் அந்த அம்மா ரோலில் நடிக்கிறவங்க எல்லாம் இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரபலமான நடிகையே பல படங்களை நடிச்சிருக்கிறாங்க. நேற்று கூட அவங்களுக்கு ஒரு படம் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு தடவை வந்து பஸ்ஸில் வராங்க, முகத்தில் வந்து கட்சி கட்டியிருந்தாங்க. நான் சொல்ல கொரோனாவுக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு வந்து ஒரு நல்ல வேலை செஞ்சது கேட்டால் இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து இந்த மாஸ்க் வந்துடுச்சு. ஆமாம். நான் சொல்கிறது முன்னாடிலாம் வந்து கொரோனாக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாஸ்க் போட்டாங்கன்னா அவங்கள வந்து நோயாளி நினச்சிப்பாங்க, நோயாளி யாராவது கிட்ட நெருங்க மாட்டாங்க, அது மாதிரி இருக்கும். ஏன்னா டிபி நோயாளிக்கு தான் பெரும்பாலும் அதை போட்டிருப்பாங்க மாஸ்க். இப்போ வந்து எல்லாரும் மாஸ்க் போடுறாங்க. நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடிகை வந்து பிரபலமான நடிகை, அவங்க வந்து பஸ்ஸில் வராங்க. அது தெரியாமல் நான் அவங்கள பஸ்ஸில் வரது தெரியக்கூடாதுன்றதுக்காக எனக்கு கேட்டால் வந்து கட்சிப்பு கட்டாங்க முகத்தறியும் சொல்லிட்டு. அந்த கட்சிப்பு அவங்க விழுந்தது ஒன்றுன்னு கேட்டால் என்னடா இது இவங்க வந்து பஸ்ஸில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து பார்த்தேன். பஸ்ஸில் வராங்க இந்தமா சொல்லிட்டு அவங்க உடனே அந்த கட்சிப்பு எடுத்து மறுபடியும் இறுக்கி கட்டாங்க. எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? ஏன் அவங்களால ஆட்டோ போகிறதுக்கு பணம் இருக்காது. நம்ம நினைக்கிறோம் டிவி சீரியலில் நடிச்சிட்டாங்கன்னா இல்லை சினிமாவில் நடிச்சிட்டாங்கன்னா அவங்க பெரிய பணக்காரியாகவே இருப்பாங்க. அதெல்லாம் இந்த ஹீரோயின்கள் இந்த மாதிரி முக்கியமானவர்களோட முடிஞ்சிடுச்சு. இவங்கெல்லாம் சாதாரணமான நடிகைகள்லாம் வந்து எல்லாரும் காரும் பங்களமாக வச்சுருக்கிறாங்கலாம் கிடையாது. அவங்க கஷ்டப்படுறாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்க கஷ்டப்படுறாங்க, ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. நம்ம நினச்சா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே வேணாலும் போய் நம்ம நிற்க முடியும். அவங்க வர முடியுமா? வரலாம். ஆனால் வந்து அங்கே ஒரு கூட்டம் வந்து சேரும். அது அவங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்கு. கண்டிப்பாக பிரபலமானவங்க வந்து ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வகையான வந்து ஒரு கூச்சமாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இவர் அபிநய் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் சேதுபதி கூட வந்து என்னை ஹெல்ப் பண்ணார், ஆனால் கூடவே நடித்த தனுஷ் வந்து என்னை மறந்துட்டார். அது மாதிரி நிறைய இருக்கிறாங்க சார் சினிமாவில் நிறைய இருக்கிறாங்க. கேட்டால் வந்து தகவல் சொல்லணுவாங்க. நான் வந்து இவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்கன்றதை விட என்னென்னா, ஒரு சினிமாவில் வந்து ஒரு நடிகர்கள் நீங்கள் பெரிய பில்டிங் கட்டுறீங்க, அது பெருமையான விஷயம் கிடையாது. இந்த காலத்தில் அதுவும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் சார், இந்த சினிமாவில் மெம்பர்ஸே எல்லாம் மொத்தமே சேர்ந்து ஒரு 3000 பேர் தான் இருக்கிறாங்க போல இருக்கு. 3000 4000க்குள்ளே தான் இருக்கிறாங்க போல இருக்கு. இந்த 4000 பேருக்கு வந்து உதவி பெறக்கூடிய அளவுக்கு எல்லாமே கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க. பெரிய பெரிய நடிகர்லாம் 100 கோடி 200 கோடி 50 கோடி பிளாக் மணி வாங்குறாங்க. இப்படி வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு ஃபண்டு வந்து இது மாதிரியான நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு அது களத்தில் போய் விசாரணை பண்ணி அவங்களுக்கு யார் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களே, இவங்க நினச்சாங்கன்னா அந்த நோயை வந்து அந்த இறப்பை தள்ளி போட முடியும். இப்போ தம்பி சொல்கிறாருல, ஒரு வருஷத்தில் வந்து நான் இறந்துடும் சொல்லாத, ஏன் ஒரு 5 வருஷம் தள்ளி போட முடியாது? தள்ளி போடும். மரணத்தை வந்து யாரும் தடுக்க முடியாது சார், தள்ளி போட முடியும். ட்ரீட்மெண்ட் ப்ராப்பர் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாக்கா இன்னும் கொஞ்ச நாள் வந்து இருப்பாங்க. ஏன் அதை செய்யக்கூடாது? இப்போ விஜய் சேதுபதி வந்தார், விஜய் வந்தார், விஜய் வரல, தனுஷ் வரல, அஜித் வந்தார், இப்படி நம்ம சொல்கிறத விட யாருமே வர வேணாம். குறிப்பிட்ட தொகை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நடிகர் சங்கம் சார்பாக போச்சிடும். அதுதானே சங்கமே, அதுதானே சார். ஒரு நடிகனை வாழ வைக்காத ஒரு சங்கம் எதுக்கு? இந்த மாதிரி சாக கிடக்கிற ஒரு நடிகனை வாழ வைக்காமல் சங்கம் எதுக்குன்னு கேட்டேன். கண்டிப்பாக பில்டிங் கட்டிட்டு வந்து கல்யாணம் கச்சேரி குத்தாட்டம் போகிறதுக்காக இருக்குது. எதுக்கு? பில்டிங் வேணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ எப்படி நம்ம ஒரு அடிப்படையில் ஒரு வீடு வேணுமோ அது மாதிரி சங்கத்துக்கு வந்து ஒரு கட்டடம் வேணும் தான். ஆனால் அவ்வளோ லக்ஸரியஸாக வந்து கட்டடம் கட்டுறதை விட ஒரு மாதாந்திர தொகை வந்து இது மாதிரி நலிவடைந்த கலைஞருக்கு மாதாந்திர தொகை போதோ, அல்லது இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு கொடுக்கும். இன்றைக்கி கேபிஐ பாலா போகிறார் சார், நாளைக்கு ஒருத்தர் போகிறார், நாளைக்கு. அப்போது வந்து இந்த இடத்துல வந்து கேட்டால் இவ்வளோ பெரிய வந்து ஒரு இன்னும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சினிமா, அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். அங்கே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது. பணக்காரன் ஏழை, பெரிய நடிகன் சின்ன நடிகன் இப்படி இருக்குல்ல, கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறீங்க. நான் சொல்ல வர்றதே என்னென்னா, இங்கே வந்து சங்கத்தை குற்றம் சாட்டணுன்ற கூட எனக்கு கிடையாது. கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறக்கூடிய நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து சங்கத்துக்கு வந்து நீங்கள் சங்கத்தை ஆப்ரேட் பண்ணுங்கள். வந்து என்ன செய்யலாம், இந்த மாதிரி நடிகர்கள் இருக்கும்போது இது என்ன செய்யலாம்? ஒரு 100 கோடி 200 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக வச்சு கேட்டால் அது வந்து இந்த மாதிரி பாதிக்கப்படுற போது கேட்டால் நீங்கள் நார்மல் ட்ரீட்மெண்ட் சார், நீங்கள் கொண்டு போய் பெரிய ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்க வேண்டாம். அப்போலோவில் போய் இது மாதிரி பெரிய கொடுக்க வேண்டாம். நார்மல் ட்ரீட்மெண்ட்டு நார்மல் நியூட்ரிஷன் கொடுத்தால் கூட அவங்க அவ்வளோ வாழ முடியும்.
ஒரு நோயாளியாக இருக்கக்கூடியவருக்கு உழைக்க முடியாது. அடுத்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படியும் அடுத்த வந்து ஒரு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ மரணன்றது உறுதியாகிடுது. ஆனால் அடுத்த வேலை அந்த மாதிரி நபருக்கு அடுத்த வேலை சாப்பாடு கூட இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக எப்படியும் நான் சாக தான் போகிறேன். அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குறைஞ்சபட்சம்னு கேட்டினா ஒரு ஹார்லிக்ஸ் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூட்ரிஷன் ஃபுட்டு ஏதோ ஒன்று அதுனா வந்து ஒரு 4 நாள் தள்ளி போட்டோமே சார். சங்கம் உதவி பண்ணி இல்லை சக நடிகர்கள்லாம் சேர்ந்து தான் சங்கம். தனிநபரை யாரும் சொல்ல வேண்டாம். இந்த விஜய் சேதுபதியோ இல்லை கேபி போலன்னா ஒரு சங்கம் சார்பாக அந்த சங்கம் வந்து ஒரு 4 நாள் ஒருத்தனை வாழ வைக்க முடியலண்ணா சாக கடவுள்னா எதுக்கு சங்கம்னு கேட்குறேன். கண்டிப்பாக சார். நீங்கள் வசனங்கள்லாம் பேசலாம் மேடையில் யார் வேணா, அதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாகாது. இங்கே வாழ வைக்கல சின்ன சின்ன நடிகர் நான் சொல்கிறேன். நான் பேசுகிறது எல்லாமே வந்து லட்சங்களில் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் நான் பேசவே இல்லை. சொற்பமான சம்பளம் வாங்கக்கூடிய 5000 ரூபா 10,000 ரூபா சம்பளம் வாங்குற நடிகர்கள் தான் இவங்கெல்லாம். அவங்க ஒரு சிக்கல் இருக்கும்போது அவங்க வேறு வேலைக்கும் போக முடியாது சார். பிரபலம் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சினிமாவில் வாழ்க்கை ப்ரெஷர் வரும்ல சார். வேற வேலைக்கு போக முடியலையே, நம்மளுக்கு வருமானம் இல்லையே சார், இப்போ வாய்ப்பு இல்லையே. ஒரு இடத்துல ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நரசிம்மன் நடிகர் இருந்தார். எல்ஐசியில் வேலை செஞ்சுட்டே அவர் நடிச்சிருந்தார். நான்லாம் சின்ன 10 வயசில் நான் ட்ரிப்ளிகனில் வந்து கெஸ்ட் வீட்டில் இருக்கும்போது வந்து ரிலேஷன் வீட்டில் இருக்கும்போது ட்ரிப்ளிகனில் அவர் வேலைக்கு போவார். எங்கே எல்ஐசி நரசிம்மன் இருக்கார்ல ட்ரிப்ளிகனில் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறத பெல்ஸ் ரோட்டில் நிற்கிறத நானே பார்த்துருக்கேன். அவர் வேலைக்கு கிளம்பி போவார் எல்ஐசிக்கு. ஆனால் சினிமாவில் நடிப்பார். அது மாதிரி பல நடிகர்கள் இருந்தாங்க அன்றைக்குள்ள காலகட்டம் வரை. இன்றைக்கி வந்து நீங்கள் கவர்மெண்ட் ப்ரொஃபஷனல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்டிங்கில் நீங்கள் அது என்ன சார் சினிமாவும் தொழில் இருந்ததுனால நீங்கள் அதை செய்ய முடியாது. அப்படிலாம் ஆயிடுச்சு. நீங்கள் ப்ரைவேட்டில் இருந்தால் கூட சினிமான்ற ப்ரொஃபஷன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் போய் சாயந்தரம் வர விஷயம் கிடையாது. நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் நடிக்கணும் கேட்டால் தொடர்ச்சியாக நீங்கள் லீவ் போடுங்க. ஏன் வச்சுப்போம் அவங்கள சொல்லுங்கள்? முடியாது. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து வேலையை விட்டுருவீங்க. சினிமாவை நம்பிடுங்க. சினிமா உங்களை காலைல வந்து முழுசாக உங்களை காலம் ஃபுல்லாக வச்சுருக்கோன்னா அதுவும் கைவிட்டுரும். அப்போ சினிமா கைவிட்டாலும் ஆனால் நீங்கள் நடிகர் இல்லையா? அப்போ அந்த சினிமாவில் இருக்கிற நடிகர் அந்த சங்கம் தான் வந்து உங்களுக்கு அந்த வந்து சின்ன சின்ன உதவி செய்யலாம். நீங்கள் மாதம் உங்களுக்கு ப்ரொவிஷன் வாங்கி போகணுன்னு கிடையாது சார். குறைஞ்சபட்சம் நான் கேட்டால் வந்து குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்து ஒரு சின்ன உதவி, ஒரு பென்ஷன் மாதிரி ஒரு உதவி செய்யலாமே. இல்லை இந்த சிக்காக இருக்கிறவங்களுக்கு கேட்டால் ட்ரீட்மெண்ட் செலவு மட்டும் எடுத்துக்கலாமே. இப்போ இது எதுவுமே பண்ணலாம். அப்போ எதுக்கு தான் சங்கம்? எனக்கு அது புரியல. அடிப்படையான இந்த விஷயங்கள் கூட பண்ண முடியலன்னா நானும் தொடர்ச்சியாக பார்க்குறேன். இந்த மாதிரி சின்ன இதில் வேறு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன திரை நடிகர்களுக்கு தனி சங்கம். ஆமாம், அவங்களுக்கு தனித்தனி சங்கம் இருக்குது. இதில் நடிகரில் என்ன சின்ன திரை பெரிய திரை எல்லாம் ஒன்றா தான் இருங்களேன்ற நான். இதில் நடிக்கிறவங்க அதில் நடிக்க மாட்டிங்களா? சினிமாவில் நடிக்க மாட்டிங்களா? சினிமாவில் நடிக்கிறவங்க வந்து சீரியலுக்கு நடிக்க மாட்டிங்களா? இதுக்கு தனி சங்கம் வச்சுங்க. சங்கம் இருந்து உதவி பண்ணல. அதுதான் என்னுடையது. கண்டிப்பாக சார். பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது. மிக்க நன்றி சார். நன்றி சார்.